சூப்பரான டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இது கூட மிளகு, ஜீரகம், சோம்பு, தக்காளி, காரத்தூள், உப்பு, குழம்புத்தூள், தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ அதே வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், பட்டை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்தையும் இது கூட ஊற்றி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் புளி கரைச்சி அதையும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை இது கூட போட்டு நம்ம இறக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா சுட சுட சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.